Hi friends, welcome to Renuka Maruti Samayal. Today special வாத்துக்கறி தான். வாங்க வாத்துக்கறி எப்படி செய்யணும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நாங்க ரெண்டு வாத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கோம். தேவையான வெங்காயம், தக்காளி, பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம். இஞ்சி க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். தேவையான மிளகு எடுத்து வச்சிருக்கோம். வாத்து முட்டை எங்களுக்கு கிடைச்சிருக்கு. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்கம்மா கடாய் வச்சுக்கிறோமா. வாத்துக்கறி செய்யறதுக்கு மிளகு வறுக்கலாம். கொஞ்சம் கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. மிளகு போட்டுக்கலாமா. கொஞ்சம் மிளகு அதிகமாக போட்டால் தான் நீச்சி வடலாம் இருக்காது. நல்லா கழியாச்சு, இருந்தாலும் மிளகு போடணும். அதுக்கு வாத்துக்கு மாத்திரம் இல்லை வாழ் பிடிக்கும் உடம்புக்கு. நம்ம இந்த மாதிரி நல்லா மிளகு பொரியட்டோமா. நல்லா வெடிக்கிறது பாருங்க. நல்லா சவுண்ட் கேக்குது. இது தோலோட கொஞ்சம் பூண்டுமா, ஒரு பெரிய பூண்டு கட்டி இதில் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சுமா. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த மிளகும் பூண்டும் போட்டுக்கிறோமா. கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இதுலையே அரைச்சிக்கலாம். வாத்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துக்கிறாங்கம்மா. ஊருக்கு போனோம், அங்கே வாங்கின்னு வந்தோம். வாத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நல்லா தொடையோடு போட்டுக்கிறாங்க. 2 வாத்து நல்லா தொடையெல்லாம் வெட்டி கொடுத்துக்கிறாங்க ஏரியில். ரெண்டு தக்காளி எரிஞ்சு வச்சுக்கிறோமா, போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாமா. ஒரு 3 வெங்காயம் பொடி எரிஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு 3 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகா பொடி தான். தனி மிளகா பொடி தனியாக பொடியெல்லாம் போட வேணாமா. மிளகா பொடியை நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா பொடியே போட்டு பண்ணுங்க, நல்லாயிருக்கும். வாத்துக்கு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும், ஸ்மெல் வரும். மஞ்சப்பொடி போட்டு தான் கழுவிக்கிறோம், ஆனால் மஞ்சப்பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும். நாங்கள் இஞ்சி பூண்டு மிளகுலாம் வறுத்து அரைச்சிக்கிறோமா. நாங்கள் இப்படி தான்மா செய்வோம். இது பொடி போட மாட்டோம். வாத்துக்கு இப்படி தான் போட்டு செய்வோம். எங்கள் ஊர்லேயே எல்லாருமே இப்படி தான் செய்வாங்க. அப்படியே தண்ணி குழம்பும் செய்யலாம், அப்படியே வறக்கலாம். இந்தமாரி மிளகு அரைச்சி ஊற்றி தான் செய்வாங்க. நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுடலாமா. ஏன்னா 2 வாத்துக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். வாங்கம்மா எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ கேஸில் வச்சிடலாம். மூடிட்டு குக்கரை. வாங்கம்மா கேஸில் எல்லாம் வச்சாச்சுமா. விசில் போட்டலாம். ஒரு 3 விசில் வேகட்டமா. 3-4 விசில் விடலாம். வாங்க வெந்த அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்கம்மா இஞ்சி பூண்டு நெசிக்கலாம். அம்மியில் கொஞ்சம் அம்மி கழுவிக்கலாம். அம்மி நல்லா கழுவி வச்சு இப்போ இடிச்சு பூண்டை நசுக்கலாம்.
இந்த அளவுக்கு போதுமா? ரொம்ப ஏன்னா மிளகுல பூண்டு போட்டு அரைச்சி ஊற்றிக்கிறோம். இது தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் போதும். நல்லா 2 பூண்டு கட்டி வச்சுக்கிறேன். இஞ்சி நசுக்கிறதுக்கலாம். நல்லா நெசுக்கி வச்சுமா. பஞ்சியா அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி நெசுக்கி எடுத்து போடலாம். வாங்கம்மா, 4 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் கேஸை. இப்போ எப்படி வந்து பார்க்கலாம். நல்லா சூப்பராக நிறைய கொழுப்பு இருக்காப்புல, அப்படியே எண்ணெய் மிதக்குது இதில். நல்லா கலராக பாருங்க. மிளகு இஞ்சி பூண்டு அரைச்சி போட்ட பருப்பு வறுத்து அதுதான் இந்த கலர் வரும். இது வாத்துக்கறி டேஸ்ட்டு. இந்த மாதிரி அரைச்சி இதில் ஊற்றி செய்யணும்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. சரி, அரைக்கலாம் வாங்கம்மா. கடாய் வச்சாச்சு. எண்ணெய் கல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறோமா போதும். ஏன்னா இதுலேயும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதக்குது. கடுகு போட்டுக்கலாமா. நல்லா 1 ஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு 2 பட்டை வச்சுக்கிறோமா துண்டு. வாங்கம்மா, பூண்டு கட்டி போட்டுக்கலாம். நல்லா ஒன்றும் பாதியமாக நெசுக்கி வச்சுக்கிறோமா. இப்படி தான் போடணுதில் தாளிக்க சொல்லும். இஞ்சி இந்தமாரி பஞ்சாக நெசுக்கி வச்சுக்கணும். மிக்சியில் போட்டு மாத்திரம் அரைக்காதீங்க, நெசுக்கி கூட போட்டுடலாம். எப்படி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா பூண்டெல்லாம் வதங்கியாச்சு. இது கிரேவி ஊற்றிக்கலாமா. நல்லா வாசனையாக இருக்குதுமா. மிளகு இஞ்சி பூண்டு நெசுக்கி போட்டு நல்லா காரம் போடணும். மிளகு எல்லாம் வாழை பிடிச்சிக்கும், ஸ்மெல் வந்துடும். இப்போ இந்த முட்டையை வச்சிடலாமா. இதில் இது 2 வாத்து வாங்கணும், அதுதான் அப்படியே முட்டை கிடச்சிது. வாங்கம்மா, முட்டை இதில் போட்டுட்டேன். ஏன்னா முதலே குக்கரில் போட்டால் கரைஞ்சிடும், உடஞ்சிடும். இந்தமாரி செய்கிறதுல போட்டால் வெந்துடும் செகண்டில். இந்த மூடிடலாம். அப்படியே கலரி விட்டுடலாம். பாருங்கள், இந்தப்போ போட்டதே முட்டை உடையுது பாருங்கள். முதலே குக்கரில் போட்டால் இன்னும் உடஞ்சிடும். பாக்கெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது அடுப்பில், அப்படியே சுண்டட்டும். இப்போ இட்லிக்கு நல்லாயிருக்கும் இது. இந்த கிரேவி வந்து இட்லி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக. ரசம் சாதம் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும்.
நல்லா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கம்மா. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்ல கிரேவி வந்துடுச்சு. இதேமாதிரி இட்லிக்கு பண்ணலாமா. இந்த கிரேவி வந்து இட்லி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கறியெல்லாம் வெந்துடுச்சு, ரொம்ப சுடுது இருக்க முடியும். அதில் வந்துடுச்சு, 4 விசில் விட்டாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாமா. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்துக்கறி ரெடி ஆகிடுச்சுமா. இட்லிக்கு வச்சுக்கலாம். இது வாத்து முட்டை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃபைனலாக டக் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இட்லிக்கு வாத்துக்கறினாலும் சூப்பராக இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காங்க எங்கள் அத்தை. அது கூடவே அந்த முட்டை எல்லாம் போட்டு வேக வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. பாருங்கம்மா எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா ரொம்ப நாள் கழிச்சு வாத்து. ஆமாம், நாங்களும் ரொம்ப நாள் ஆச்சுமா, ஒரு வருஷத்துக்கு ஆயிடுச்சு. இந்த முட்டை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்லியும் நல்லா மெத்துன்னு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக இதேமாதிரி எல்லாம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். வாத்து பிடிக்காதவங்க கூட டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.